டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அந்த நம்பர் 1 ஸ்மார்ட் பிராண்டான ரெட்மியோட ஃபோன் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம K20 ப்ரோவோட அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ எங்கிட்ட K20 வந்திருக்கு. ஏன்னா ஒரு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு K20 ப்ரோ பண்ணிவிட்டு K20 பண்ணால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறது உண்டு. ஸோ அதனால் என்கிட்ட 2 ஃபோன் கிடச்சதுன்னா ரெண்டுமே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் விரும்புகிறேன். வாங்க போல இந்த அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளான ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்படி பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கிடச்சிது. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக சாதாரணமாக இருக்கிறது அந்த சிம் எஜெக்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் கவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான கேஸ் கவர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி நம்ம சைடில் வச்சுட்டு இப்போ இந்த ஃபோனை எடுத்துருவோம். ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு அழகான ஒரு லுக்கில் பிளாக் கலரில் செம்மையான ஒரு க்ளாஸி இது இருக்குது. மற்றும் பேனலில் நம்ம 20 ப்ரோவில் கிட்டத்தட்ட டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா K20க்கும் K20 ப்ரோக்கும் அவ்வளோ எதுவும் வித்தியாசமும் எனக்கு தென்படலை. K20க்கும் K20 ப்ரோக்கும் என்ன அவ்வளோ எந்த விஷயமும் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை இப்போ சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கனெக்டிவிட்டிக்கு சார்ஜர் போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. இவங்க K20 ப்ரோவில் கொடுத்த மாதிரி இவங்க இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தவிர உங்களுக்கு சார்ஜரும் இருக்குது. ஸோ இதை மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் இருக்குது இந்த அன்பாக்ஸில். இப்போ இந்த அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. டிசைனில் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் கொடுத்துருக்காங்க. டுவெல் சிம் தான். ஸோ சிம் ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் கால் பண்ணணும். டுவெல் சிம் ரெண்டுமே வால் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வால் சப்போர்ட் பண்ணுது. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரமாதமாக வேலை செய்யுது. 1+ 7ஓட அந்தளவுக்கு வேலை செய்யுமான்னு தெரியல, பட் ஆனால் நல்லா வேலை செய்யுது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டு தவிர உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்லும் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில்லை தவிர வேலை என்ன இருக்குன்னா, ஒருப்பா பவர் பட்டன் அழகாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப இது ப்ரீமியமாக இருக்குது. ஏன்னா ஒரு முழுக்க ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேனல் இருக்கிற ஃபோனில் தனியான ஒரு செப்பரேட்டான கலர், அதாவது பார்த்திங்கன்னா இவங்க செப்பரேட்டாக ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பட்டனுக்கு. ஸோ அது எனக்கு ப்ரீமியமாக இருந்துச்சு. உங்களுக்கும் ப்ரீமியமாக இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் இங்கே வால்யூம் ரோக்கர்ஸையும் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு பாப்அப் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பாப்அப் கேமரா கொடுத்ததும் இல்லாமல் அவங்க 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கை தவிர வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போது என்கிட்ட இருக்கிறது ரெட்மி K20ஓட ஃபோன் தான். ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம எப்போவுமே வழக்கம் போல் ஃபோனை வந்து நம்ம டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோனும் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசணும் அப்படின்னா 6.39 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்குது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே செமையாக இருக்குது. ப்ரீமியமான ஒரு லுக் இருக்குது. இவங்களும் ஒரு ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாச்சும் இல்லை, பெசலும் இல்லை. ஸோ எனக்கு டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாச்சை பார்த்து போர் அடித்தவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே சொல்லுங்கள் கமெண்டில். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி இருக்காங்க. அப்பாடா, இப்போ இவங்களும் என்னப்பா 3000 mAh பேட்டரி கொடுக்காம 4000 mAh பேட்டரி கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்க இதை தவிர இவங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பார்க்கலாம். அது என்கிட்ட இருக்கிறது இவங்க வந்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூ ஃப்ளேம் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இவங்களுக்கு பிளாக் கிளாஸியும் இருக்குது. கார்பனின் பிளாக் கிளாஸியும் கிடைக்குது. ஸோ எனக்கு அந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அழகான ஒரு ஆனிமேட்டட் டிசைனில், அது 3Dலே ஒரு ரொம்ப லுக். அதாவது சப்போஸ் நீங்கள் சன்ரைஸில் போனீங்க அப்படின்னா ஒரு ஷைனிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான லுக் இருக்கும். பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் 12 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. K20 ப்ரோ கிட்டத்தட்ட பார்த்த மாதிரியே சேம் அதே ஒரு லுக்கு தான். எந்த ஒரு சேஞ்சும் கொடுக்கல. ஸோ ஆனாலும் இவங்க என்ன வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் ப்ராசஸர் அப்படின்னு பேசையில் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 730 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சமீபத்தில் ரியல்மி எக்ஸில் கூட பார்த்துருப்போம். சாம்சங் கேலக்ஸி 710 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க ஸ்னாப்ட்ராகன் 730 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபோனில் வேறு என்ன ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கேமரா ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ முதல்ல வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
K20ஓட ரேம் பற்றி பேசுகையில் என்கிட்ட இருக்கிறது வந்து 6GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம K20லேயும் பார்த்துருந்தோம், K20 ப்ரோலையும் பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் கிடையாது. அப்போது நான் வந்து 64GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது அப்படின்னா நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு அது வந்து மைனஸாக தெரிஞ்சுது. உங்களுக்கு அது மைனஸாக தெரிஞ்சுதா? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்துடலாம் இப்போ கேமராவுக்கு வர பார்க்கும்போது கேமரா வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு டுவெல் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரிபிள் கேமராவுக்கு மாறிட்டு இருக்கும்போது ரெட்மி மட்டும் கேமரா வந்து ட்ரிபிளில் கொண்டு வரலைன்னா அது நல்லா இருக்காது. ஸோ செம்மையாக இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குன்னா இவங்க சாஃப்ட்வேருக்கு வந்து Android 9.5 அப்டேட் ஆகிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அதில் எந்த ஒரு இதில் அது மட்டும் இல்லாமல் MIUI 10 ப்ராசஸரும் இவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தையில் கனெக்டிவிட்டியை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போ நம்ம வந்து கேமரா செஷனுக்கு வருவோம். கேமரா வந்து பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரிபிள் கேமரா ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் f1.7 அப்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதனுடன் செகண்டரி கேமரா வந்து ஒரு 8 மெகா பிக்சல் f2.4 அப்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதில் பிரைமரி அதாவது தேர்ட் கேமரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் f2.4 அப்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 மெகா பிக்சல் இவங்க கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்இடி ஃப்ளாஷ் கிட்டத்தட்ட நாம் K20 ப்ரோவில் பார்த்த மாதிரி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு லைட் இண்டிகேட்டர் வருது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செல்ஃபிக்கு இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது அழகாக லைட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மற்ற ஃபோன்லாம் எனக்கு கொண்டு வந்ததா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது ஃபோனில் இருந்தது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து செமையான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்திருக்குங்கிறதால நான் என்ன எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கல. கேமராவுக்கு சூப்பராகவே இருக்குது. 48 இதில் வந்து வேறு என்னன்னா நம்ம K20 ப்ரோவில் பார்த்தோம் இல்லையா, 48 மெகா பிக்சல் கேமரா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 48 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 48 மெகா பிக்சலில் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட் வேணும்னா போர்ட்ரேட் ஷாட்டில் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு உங்களுக்கு அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட் ஃபோட்டோவில் எல்லாமே வருது. ஸோ நைட் மோடில் எடுக்கணும், நைட் மோடில் அதுக்கு மாதிரி உங்களுக்கு நைட்டில் என்ன மாதிரி உங்களுக்கு மாறணுமோ அது மாதிரி நைட்டில் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ கேமராவையும் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட அவங்க வந்து எவ்வளோ கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பேட்டரி பார்த்தாச்சு, கேமரா பார்த்தாச்சு, கனெக்டிவிட்டிக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஹார்ட்வேர் பார்த்தாச்சு. வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் கனெக்டிவிட்டின்னு பார்க்கல வேறு என்ன இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வசதி பற்றி நான் பேசவே இல்லை. ஆனால் இவங்க ஃபேஸ் அன்லாக் வசதி இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ ஏதாவது விட்டு போயிருந்தது, ஏதாவது டிஸ்கிரிப்ஷன், ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் விட்டு போச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் நிறைய பேர் வந்து இதோட விலையை பற்றி கேட்பீங்க. அந்த விலையும் வந்து நான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேனே, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க K20 உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு அழகான ஒரு 3D லுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேனல் ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளாஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சொல்லிடுங்க. மீண்டும் இதோட சில சூப்பரான ஒரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரியல்மி எக்ஸ்க்கும் K20க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.